சரிகமபா செந்தமிழனுக்கு இப்ப அவரு ஆசைப்பட்ட ஒரு சூப்பர் பைக் ஒண்ண, அதே சரிகமபால ஒன் ஆஃப் த ஜட்ஜா இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பரிசா கொடுக்க போறதா தகவல் ஒண்ணு வெளிவந்திருக்குது. அதோட விவரத்த இந்த இதுல பார்க்க போறோம். கரூர் மாவட்டத்துல ஒரு ஒர்க் ஷாப்ல மெக்கானிக்கா வேலை பார்க்கக்கூடியவர் தான் செந்தமிழன். அந்த ஒர்க் ஷாப்ல இருந்து அவர் போடக்கூடிய பாட்டு பாடி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே சோசியல் மீடியால ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தேடி வந்த இடம் தான் சரிகமபா. அவர் எதிர்பார்த்த மாரியே ஒரு மிகப்பெரிய பாராட்டு, புகழ், ஒரு அங்கீகாரம் இது எல்லாமே இந்த சரிகமபா ஷோ மூலியமா அவருக்கு கிடைச்சது. அவரோட குடும்ப பின்னணிய பத்தி பல இடங்கள்ல அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. குறிப்பா அவர் வந்து ஒரு பைக் மெக்கானிக் அப்படிங்கிறதால தினசரி வருமானத்த நம்பி தான் அவர் குடும்பம் இருந்து வந்துட்டு இருக்குதாம். அவங்க அப்பாவுக்கு வயசாயிட்டதால அவரும் சரியா வேலைக்கு போக முடியாம குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தன்னோட குடும்ப கஷ்டத்த உணர்ந்து தான் ஆசைப்படக்கூடிய பல விஷயங்கள செந்தமிழன் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாராம். குறிப்பா அவர் வந்து ஒரு பைக் மெக்கானிக் அப்படிங்கிறதால அவர் ஒர்க் ஷாப்புக்கு எக்கச்சக்கமான பைக் வந்து சர்வீஸ்க்கு வரும்போது அந்த மாதிரி பைக்லாம் வாங்கி அவர் ஓட்டணும். எப்படியாவது கஷ்டப்பட்டாவது உழைச்சி சம்பாரிச்சு யார்கிட்டயும் கடன் வாங்காம ஒரு பைக் ஒன்று வாங்கிடணும் அப்படிங்கிறது அவரோட நீண்ட நாள் குறிக்கோளா இருந்திருக்கு. இந்த விஷயத்த இப்ப ரீசெண்டா சரிகமபா மேடையில என் வயசு பசங்கள்லாம் ரொம்ப காஸ்டான பைக்கை வச்சுட்டு ரொம்ப கெத்தா ரோட்ல போகும்போது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். நம்மளும் இந்த வாழ்க்கையில இது மாதிரி பைக்லாம் ஓட்ட மாட்டோமா? எவ்வளோ பைக்கை தொட்டு சர்வீஸ் பண்றோம். நமக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்காதான் நான் ஏங்கியிருக்கேங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாரு. இப்ப அவரோட இந்த ஒரு சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு சரிகமபா ஜட்ஜஸ் எல்லாமே சேர்ந்து செந்தமிழனுக்கு அவர் ஆசைப்பட்ட ஒரு பைக்கை இந்த சரிகமபா ஷோ முடியறதுக்குள்ள அவங்களால வாங்கி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனைக்கு வந்திருக்காங்களாம். லிட்டில் சாம்பியன் சீசன் 4ல டைட்டில் வின் பண்ணக்கூடிய திவினேஷ் இருக்காருல்ல, அவங்க அப்பா ஆசைப்பட்டார் அப்படிங்கிறதுக்காக சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் அவரால் முடிஞ்ச அளவுக்கு டொனேஷன் கலெக்ட் பண்ணி திவினேஷோட அப்பாவுக்கு ஒரு பால் வேன் வாங்கி கொடுத்தாரு. அதே மாதிரி இந்த பைக் வந்து ஒரு ஆடம்பரமா இருந்தாலும் அவரோட தொழிலுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த பைக் மூலியமா ஃபுட் டெலிவரி வேலை கூட சைட்ல பார்ப்பேன். அது குடும்பத்துக்கு என்ன ஹெல்ப்பா இருக்குங்கிற மாதிரி தான் செந்தமிழன் சொல்லியிருக்காராம். அப்படிப்பட்ட விஷயத்த இப்ப செந்தமிழனுக்காக ஒரு பைக்கா வாங்கி கொடுத்து அவரோட குடும்பத்துக்காகவும் அவரோட ஆசைக்காகவும் அந்த பைக்கை வந்து கிஃப்டா கொடுக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்கிறதாகவும் தகவல் கிடைச்சிருக்குது. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப ரீசெண்டா அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேசிய விருதுக்கான பட்டியல்ல ஜவான் திரைப்படம் இணைஞ்சதை பத்தி ஷாருக் கான் அவர்கள் ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காரு. அட்லிக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு. 71வது தேசிய விருதை இப்ப ரீசெண்டா அறிவிச்சிருந்தாங்க. இதுல சிறந்த நடிகருக்கான விருதை ஜவான் படத்துக்காக ஷாருக் கான் வாங்கியிருந்தாரு. இது வந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய முதல் தேசிய விருது அப்படிங்கிற மாதிரியும், இந்த விருது வாங்கினதை பத்தி ஷாருக் கான் அவரோட சோஷியல் மீடியா பக்கத்துல ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி, இந்த வெற்றி என் ரசிகரோட அன்புக்கும் படத்துக்கும் உழைச்ச மொத்த குழுவுக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பரிசு. என்னோட திரைப்பயணத்துல மறக்க முடியாத விஷயம் இது. இப்படிப்பட்ட விருதை வாங்குறதுக்கு உறுதுணையா இருந்த அட்லிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கிற மாதிரியும், ஜவான் படத்தோட மொத்த படக்குழுவுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஷாருக் கான் பேசியிருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.